Welcome back, students. So again, welcome to 2 minutes noodles. And so class start பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன introduction. So top educators conduct பண்ற top batches get started this month, 10th March 2021. So சில batches நான் explain பண்ணிடுறேன். SPI Clerk 2021. Okay, accelerator batch and CET common entrance test நீங்க prepare பண்றீங்க அப்படின்னா you can take this 10th March 2021 start பண்றாங்க. And probationary officers SBI PO and IBPS PO. Okay, so subscribe பண்ணவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த batches attend பண்ணா so full syllabus coverage for all bank exams, top educators of the country தான் இதெல்லாமே questions, test, quiz, everything handle பண்றாங்க. And PDF study materials, unlimited access, everything is given for one-time subscribers. Okay, and the foundation batch for all SBI exam, SBI grade B crash course phase 2. Okay, and India's biggest free scholarship test. Okay, every week Sunday 10 AM நடக்குது. So கண்டிப்பா participate பண்ணுங்க. That is self evaluation ourselves. Okay, so அதனால participate பண்ணுங்க and don't forget to use my code MANO6006. Okay, and subscription plans, so உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு 1 monthல இருந்து 1 year வரைக்கும் இருக்கு. ஸோ நீங்கள் 1 month எடுத்து கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு ஆர்டராக நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓகே, ஸோ நிறைய மெட்டீரியல்ஸ் வேணும், ஸோ நிறைய வீடியோஸ் பார்க்கணும். ஓகே, ஒரு காம்பேக்டாக உங்களோட டைமை வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் சப்ஸ்கிரைப் வித் அஸ். அண்ட் again, don't forget to use my code MANO6006. You will get 10% discount, as well as if you want more discount you can contact me. கண்டிப்பா உங்களுக்கு ஃபேவரான ஒரு டிஸ்கவுண்ட் நான் கொடுக்குறேன், ரைட்? அண்ட் ஆல் செட், லெட்ஸ் கிராக் இட். அண்ட் நெக்ஸ்ட் I want to explain something about my classes in Unacademy. ஸோ புதுசாக ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், டாப் டு பாட்டம் SBI Clerk 2021 பேட்ச் அப்படின்ட்டு. ஸோ பேட்ச் வந்து 4th March ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆல்ரெடி 3 கான்செப்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் ends at 18th March 2021. அண்ட் மோஸ்ட் ஆஃப் யூ நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் டாக் அண்ட் மார்க் சேனலில் இருக்கவங்க. அண்ட் 2 hours டெய்லி 9 PM to 11 PM கன்வீனியன்ட் டைம் நினைக்கிறேன். நைட்டு 9 to 11 இருக்கும், மண்டே டு சாட்டர்டே. ஓகே, சண்டே மட்டும் லீவ், ரைட்? ஸோ இதுதான் ஸ்கெடியூல். ஒரு 3 classes கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 6th வரைக்கும். ஸோ ரிமைனிங் கான்செப்ட்ஸ் வந்து ஒன்னொன்னையும் 2 கான்செப்ட்ஸாக போட்டிருக்கேன். 4 hours we going to see, ரைட்? ஸோ இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பார்ட்னர்ஷிப் வரைக்கும். ஸோ ரிமைனிங் ஸ்கெடியூல் வந்து நெக்ஸ்ட் half of the month போடுறோம். ஓகே, ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LCM HCFல ஓகே ஒரு பசில் கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது. LCM HCF கொஸ்டின்ஸ் நமக்கு தெரியும், பட் பசில் கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதோட பசில் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பசில் கொஸ்டின் இப்படி தான் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லி கொடுத்தேன். லெட்ஸ் see இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாருங்க. A greatest number that divides 122 and 243 leaving respectively 2 and 3 as remainders. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுறது என்னன்னா ஆப்ஷன்லேருந்து எடுத்து போட்டு ஆன்சர் எடுப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஓகேவா? சரி, இங்கே என்ன சொல்கிறாங்க, the greatest number that divides. ஓகே, ஸோ டிவைட்ஸ் அப்படின்னாலே இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க, 122 கொடுத்துட்டாங்க. ஸோ டிவைசர் தான் என்னங்கிறது நமக்கு தெரியாது, டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து எக்ஸ். இதனால உங்களுக்கு என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னா 2 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதே எக்ஸால நீங்க 243 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் த ரிமைண்டர் 3. இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ வாட் இஸ் த எக்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த எக்ஸுங்கிற இடத்துல நீங்க ஒரு வேல்யூவா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி கூட நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், நோ இஷ்யூஸ். பட் தட் ஷுட் பி a கிரேட்டஸ்ட் நம்பர், HCF இருக்கும். ஓகேங்களா? ஸ்மாலஸ்ட் நம்பர், லீஸ்ட் நம்பர்னா LCM, கிரேட்டஸ்ட் நம்பர், ஹையஸ்ட் நம்பர், ஓகே, லார்ஜஸ்ட் நம்பர், இதெல்லாம் சொன்னாங்கன்னா HCF. பட் இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குங்க, அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது தெரிஞ்சதுன்னா பசில் ப்ராப்ளம்ஸ் கூட நீங்க ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அது என்னன்னா HCF ஆஃப் A difference P, B difference Q, இன்னொன்று கூட எழுதிக்கோங்க, C difference R. இவ்வளோதான். இது HCF கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சது. இங்கே A அப்படிங்கிறது இதுதான் நம்ம ஏன்னு சொல்கிறோம், இது பின்னு சொல்கிறோம், இது P அண்ட் இது Q. CR இல்லாட்டி விட்டுருங்க, இருந்தால் எழுதுங்க, எங்கே சார் காணும்னு கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ 1 டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்க, 122 minus 2 என்ன வரும்? 120. அதுக்கப்புறம் 243 minus 3 என்ன வருங்க? 240. இந்த ரெண்டுக்கும் HCF எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர். HCF என்ன வரும்? 120 தானே ஃபேக்டர், 120யோட மல்டிபிள் தானங்க 240. ஸோ 120 இஸ் த எக்ஸாக்ட் ஆன்சர். டைரக்டாக நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, 120க்கும் 240க்கும் HCF எடுத்தா 120 தான் HCF வரும். ஓகே, நீங்கள் வேணா எடுத்து பாருங்க, திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதே கான்செப்டை நம்ம இப்போ இந்த கொஸ்டினுக்கு எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. 3 buckets contains balloons
filled with water. First bucket contains 243 balloons, second bucket contains 304 balloons, and third bucket contains 127 balloons. Find the largest number of balloons that can be given equally to the children such that 3, 4 and 7 balloons are left in the first, second and third bucket respectively. எங்கேயுமே LCM கண்டுபிடி HCF கண்டுபிடின்னு சொல்ல மாட்டான். ஓகேங்களா, நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் இது LCM கான்செப்ட்ல வருதா HCF கான்செப்ட்ல வருதா, ஃபர்ஸ்ட் இது இந்த கான்செப்ட்ல தான் வருதா அப்படின்னு. ஓகே, ஸோ 3 பக்கெட் இருக்கு. ஸோ 3 பக்கெட் இருக்கு. ஒன்றில் வந்து 243 பலூன் ஃபில்ட் வித் வாட்டர், தண்ணியை நிரப்பி உள்ள பலூன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ரெண்டாவது பலூன் வந்து ரெண்டாவது பக்கெட் வந்து 304 இருக்கு. மூணாவதுல வந்து 127 இருக்கு. இப்போ இது நீங்க எடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா ஈக்குவலா குழந்தைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது மீதி வரும் இல்லைங்களா, அப்போ மொதல் பக்கெட்ல மீதி 3 இருக்கா, ரெண்டாவது பக்கெட்ல 4 இருக்கா, மூணாவது பக்கெட்ல 7 இருக்கா. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, find the largest number of balloons that can be given equally to the children. So largest numberனா எப்படி ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி 3 வரும். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 243 நான் என்ன பண்றேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். எக்ஸால நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு 3 ரிமைண்டர் வரணும். 304 எக்ஸால டிவைட் பண்ணும்போது எனக்கு 4 ரிமைண்டர் வரணும். 127 எக்ஸால டிவைட் பண்ணும்போது 7 ரிமைண்டர் வரும். இதுதான் அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த எக்ஸ் என்ன, எப்படி டிவைட் பண்ணி கொடுக்கணும், எத்தனையா டிவைட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஃபார்முலாக்குள்ள போயிடுவோம். கொஸ்டின் இதுதான் தெரிஞ்சிருச்சு. அப்போ HCF ஆஃப் A டிஃபரன்ஸ் P, B டிஃபரன்ஸ் Q, C டிஃபரன்ஸ் R எடுத்தோன்னே ஆன்சர் வந்துருங்களா? எஸ், இந்த இடத்துல நம்ம கலர் மாற்றணும். ஓகே ரைட். ஸோ இப்போ HCF எடுக்கலாம். என்ன வரும், 243 டிஃபரன்ஸ் 3 வந்து 240 கரெக்டுங்களா. அடுத்து 304ல 4 மைனஸ் பண்ணீங்கன்னா 300 கரெக்டா. அதே மாதிரி 127 7 மைனஸ் பண்ணீங்கன்னா 120. ஸோ 120 300 340 இது மூணுக்கும் HCF என்னன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் நீங்கள் ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னா ஆப்ஷன்லேருந்தே கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஆப்ஷனில் பெரிய நம்பர் 60யா, முதல்ல 60லேருந்து செக் பண்ணணும். அப்போ 60 டேபிளில் 240 வருமா, வரும். 60 டேபிளில் 300 வருமா, எஸ் வரும். 60 டேபிளில் 120 வருமா, வரும். அப்போ அதுதானே HCF. இதுக்கப்புறம் 20 டேபிளையும் வரும், 30 டேபிளையும் வரும். பட் ஹையஸ்ட் ஃபேக்டர்னா பெரிய நம்பர் இதுதான். இதில் கிடைச்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் அதில் கிடைச்சாலும் நம்ம அதை எடுக்க மாட்டோம். HCF இதுதான். இதில் கிடைக்கல, 60ல கிடைக்கலன்னு வைங்களேன், அடுத்து நான் என்ன பண்ணுவேன், 40 செக் பண்ணுவேன். 40லையும் கிடைக்கல, 40ல வந்து 240 வருமா அப்படின்னு நான் செக் பண்ணுவேன். 4 டேபிள் 24 வரும். பட் 300 வருமா, வரும், அதுவும் வரும். 120 வருமா, எஸ் அதுவும் வரும். அப்போ இதில் கிடைக்கலன்னா 40 தான் ஆன்சர். 40யும் இல்லாட்டி 30 செக் பண்ணுவேன். 30யும் இல்லாட்டி தான் 20 செக் பண்ணுவேன். பட் இங்கே எனக்கு செட் ஆயிடுச்சு, 60 டேபிளே வந்துருச்சு, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கிடைச்சிருச்சு. ஸோ 60 இஸ் த ஆன்சர். அப்போ 60ஆல் இந்த எக்ஸுங்கிற இடத்துல 60ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கரெக்டான 3, 4, 7 ரிமைண்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ், தேங்க்யூ.